ஆகஸ்ட் 31 ஆகஸ்டோட இறுதி நாள் இல்லையா? ஒரு மிகப்பெரிய எஸ்கலேஷனோட தொடக்கமா இருந்திருக்குது. அந்த இறுதி நாள். ஏன் அப்டின்னா, மொத்தம் 148 ட்ரோன்கள் உக்ரைன் தரப்புலருந்து ரஷ்யா மேல தாக்குறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. இதுல 2 ட்ரோன்கள் ரஷ்யாவோட கேபிட்டலான மாஸ்கோல போயிருக்கு. 7 ட்ரோன்கள் ரஷ்யாவோட கேபிட்டலான மாஸ்கோ ஒப்லாஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த ஒப்லாஸ்ட் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில தாக்குதல் நடந்திருக்கு. இது போல மாஸ்கோல தாக்குதல் நடக்கிறதுனால மாஸ்கோல இருக்கக்கூடிய ஏர்போர்ட் வந்து டெம்பரரியா ஷட் டவுன் பண்ணிக்கிறாங்க. இதனால அங்க இருக்கக்கூடிய விமானங்கள், அந்த ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடிய விமானங்கள்ல தாமதம் ஏற்பட்டிருக்கு. 2வது ரஷ்யாவோட பல எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் பிளான்ட்லலாம் ட்ரோன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால பல மணி நேரங்கள் சில இடங்கள்ல கரண்ட் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அதை சரி செய்யும் பணியில ரஷ்ய தரப்பு வந்து இறங்கி இருக்காங்க. இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்ட்ரைக். ட்ரோன்கள், அதுவும் 148 ட்ரோன்கள் ஒரே நாள்ல ஸ்ட்ரைக் பண்றாங்க. வேவ் பை வேவா உக்ரைன் ரஷ்யாக்குள்ள ஒரு மேசிவான ஸ்ட்ரைக். இப்ப இதுக்கு பழி வாங்கும் விதமா ரஷ்யா ஒரு ரிவெஞ்ச் ஸ்ட்ரைக் கண்டிப்பா எடுத்தே தீரணும், கண்டிப்பா எடுப்பாங்க அப்படிங்கிறது போல எதிர்பார்க்கப்படுது. இது என்ன அடிப்பாங்க, எதை போய் அடிப்பாங்க ரஷ்யா தரப்பு இருந்து அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா திரும்பவும் எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன், 2வது இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருந்து உக்ரைனுக்கு கரண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பகுதிகள்லாம் தாக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல ஒரு டீலிங் இருக்கும் போல இருக்கு. இனிமே அந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே தாக்குதல் பண்ண ஆரம்பிப்பாங்க ரஷ்ய தரப்புல இருந்து அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஒன்ஸ் இது நடந்துருச்சு அப்படின்னா மேற்குலக நாடுகள்ல இருந்து கரண்ட் வாங்குறாங்க இல்லையா? ஸோ அந்த வழிகளில் வரக்கூடிய சப்ஸ்டேஷன்லாம் அடி வாங்கும் போது அதுவும் கிடைக்காது உக்ரைனுக்கு. இதனால அடுத்த கட்ட முடிவு என்னவா இருக்கும்? உக்ரைனுக்கு அணு ஆயுதங்கள், இந்த ஸ்மால் ரியாக்டர்ஸ் சொல்லுவாங்க, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பயன்படுத்தி கரண்ட் ஜெனரேட் பண்ணக்கூடிய விஷயங்களை அமெரிக்க தரப்பு தரலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாங்களே, வேற வழியில கொடுத்தாங்க. ஏன்னா 8 லட்சம் பேர்த்துக்கும் மேல உக்ரைன்ல இருந்து யூரோப்புக்குள்ள அகதிகளாம் இந்த விண்டர்ல போலாம் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. அதை தடுக்கும் விதமா மனிதாபிமான சீரழிவு ஏற்பட்டு ரஷ்யா அப்படிங்கிற பேர்ல உள்ள நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இனிஷியலா கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா பவர் சோர்ஸ் கிடைச்சிடும் உக்ரைனுக்கு. அது மேல தாக்குதல் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு அணு ஆயுத தாக்குதல தான் கன்சிடர் ஆகும் அது மேல நடக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சு எல்லாம் செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ட்ரூப்ஸை உள்ள அனுப்புறாங்க மேற்குலக நாடுகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கரண்ட் ஃபெசிலிட்டி இருக்கும். இந்த வின்டர் டைம்ல அவங்களால சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ அதுக்காக ரஷ்யாவை வச்சு இது போல அடிக்க வச்சு அதுக்கப்புறம் இப்படி செய்யலாம். யூஎன்ல வந்து ஒரு பிரச்சனையை ரைஸ் பண்ணி மனிதாபிமான அடிப்படையில அங்க வந்து கரண்ட் ஜெனரேட் பண்றதுக்காக விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுட்டு வருது. இது எந்த அளவுக்கு மேற்குலக நாடுகள் போடக்கூடிய திட்டங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல. 2வது, இப்போ உக்ரைனுக்குள்ள களமிறங்கி சண்டை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு யூரோப்பியன் யூனியன்ல பேச்சுக்கள் போகும்போது இதுல இருவேறு அணிகளா இருக்காங்க. இது நம்ம முன்னாடியே சொன்னதுதான். மாறி மாறி அவங்க பேசிக்குவாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலா ஒருத்தவங்க முடிவு எடுத்துட்டு வந்து நாங்கெல்லாம் பேசி பார்த்தங்க, அவங்க சொல்றது கொஞ்சம் நியாயமா தான் இருக்குது, அதனால கேட்டுக்கிட்டு எல்லாரும் உள்ள வரோம் உக்ரைனை காப்பாத்துறதுக்கா அப்படிங்கிற சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற சந்தேகங்கள் ஏற்படுது. முடிவுல தான் இருக்காங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்து இந்த யூரோப்பியன் யூனியன் தோத்துட்டாங்க அப்படிங்கும்போது ஏகப்பட்ட எக்கனாமிக்கல் கெட்டாஸ்ட்ராஃபி ஏற்பட்டுரும். அதாவது ரஷ்யாவை எஸ்கலேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு போருமே ஒரு தலைவனின் கட்டளைக்கு கீழே ஆரம்பிக்குது அப்படின்னா அது அந்த அளவுக்கு பெருமளவுல இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான். இந்த யுகத்துல மக்கள் கையில ஆயுதத்தை எடுத்து போராடுறாங்க, அவங்க போர் தொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நிலைமை வேற. ஸோ அதுக்கான நோக்கத்துலதான் இருதரப்புலையும் இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல யூரோப்பியன் யூனியனோட தலைவர்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல ஜெர்மனோட ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் எடுங்கள் வாளை தொடுங்கள் போரை அப்படிங்கிறத சொன்னாருன்னா போய் நீயே சண்டை கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இல்லையா? அதான் சொல்லியிருந்தாங்க. பிரான்ஸோட இமானுவேல் மேக்ரன் அவர்களுக்கு ஹெல்மெட் வேணா நான் மாட்டி விடுறேன் போறியா அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அதாவது பிரான்ஸோட அப்போசிஷன் கேட்டிருந்தாங்க இமானுவேல் மேக்ரன் அவருக்கு. முதல்ல நீங்க போங்க, அதுக்கப்புறம் எங்க பசங்களை அங்க அனுப்புறமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கலாம் அப்படிங்கிற கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் நடக்கும். ஸோ ரஷ்யா வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. அது இப்போ பாத்தீங்கன்னா பெல்கிராட்லாம் வந்து பயங்கரமான தாக்குதல். இதனால 9க்கும் மேற்பட்ட சிவிலியன்ஸ் இறந்துட்டதா சொல்லப்பட்டுட்டு வருது. இதுல 2 குழந்தைகள் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது எல்லாமே பிரிலிமினரி ரிப்போர்ட்ஸ் தான். டைம் போக போக ஏதாவது இழப்புகள் வந்துச்சுன்னா அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம் என்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறது போல. சைட்ல வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது எல்லாமே ரஷ்யாவோட தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் பிரியான்ஸ்க் பகுதியில தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, ஒரான்ஸ் பகுதியில தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஏகப்பட்ட ஒப்லாஸ்ட்ல நேத்திக்கு நைட்டு உக்ரைன் வெறியாட்டம் ஆடி இருக்கிறாங்க அப்படிங்கறத மாற்றுக்கிறது இல்ல. இதுக்கு உடனே பதிலடி கொடுக்கணும் இல்லையா? சோ இதுக்காக ரஷ்ய தரப்புல இருந்து ரஷ்யா கர்கிவ் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கு. அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பயங்கரமான ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இஸ்கந்தர் மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. அவங்க தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா அங்க அதிகமான ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா கரும்புகைகள்லாம் பெருமளவுல வந்திருக்கு. செகண்டரி டெட்டனேஷன் ஏற்பட்டிருக்கிறது போல தெரியுது பார்க்கும்போது. சோ ரஷ்ய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அங்க ஆயுதங்கள் பதுக்கி வச்சிருக்கீங்க. 2வது
நாட்டோ நாடுகளை சேர்ந்த அதாவது ஃபாரின் மர்சனரிஸ் அதிகமா இருந்தாங்க. அதனால நாங்க தாக்குதல் பண்ணோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொல்றாங்க. ஆனா உக்ரைன் தரப்புல இல்ல சிவிலியன்ஸ் தாக்குதல் பண்ணிட்டாங்க. இதனால ஏகப்பட்ட குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், அப்புறம் வயதானவர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து மாறி மாறி கதறல்கள் வந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா தரப்புலயும் சிவிலியன்ஸ் எழுப்பு இருக்கு. உக்ரைன் தரப்புலயும் சிவிலியன்ஸ் எழுப்பு இருக்கு. மாறி மாறி இப்ப சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த போரோட வீரியம் இந்த ஆகஸ்டோட இறுதியில வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. அதாவது மொத்தம் 148 ட்ரோன்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா? மொத்தம் 158 ட்ரோன்கள் உக்ரைன் ரஷ்யா மேல ஏவுனதா சொல்லப்பட்டுட்டு வருது. இன்னும் உக்ரைன் தரப்புல இருந்து தெளிவா டீடைல்ஸ் வரல. ரஷ்யா தரப்பு சொல்லக்கூடிய தகவல் தான் இது. சோ உக்ரைன் தரப்புல இருந்து ஏதாவது சொல்றாங்களா? என்ன ஏதுன்ற தகவல் இருந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ உக்ரைன்ல வந்து பவர் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா? சோ இதனால அமெரிக்கா வந்து 800 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான நிதிய ஒதுக்கீடு பண்றாங்களாமா, உக்ரைனோட பவர் ஜெனரேஷன் ஃபெசிலிட்டி இன்கிரீஸ் பண்றதுக்காக. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அத நோக்கி தான் போயிட்டு இருக்க பிரச்சனைகள். முதல்ல உக்ரைனை தயார்படுத்தணும். முழுமையா களத்த தயார் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த வின்டர் டைம்ல இல்ல இந்த வின்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா மேபி மேற்குலக நாடுகள் உள்ள வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வராருன்னு வச்சுக்கோங்களேன். சோ அவர் வரும்போது எஸ்கலேட் பண்றதுக்கு அவர் தரப்புல விருப்பம் இல்ல. உக்ரைனை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல யூரோப்பியன் யூனியன் நாடுகள் உள்ள வந்து எஸ்கலேட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா, வேற வழியே இல்ல. எங்களை இழக்கிறீங்களா என்ன? அப்படிங்கிறது போல அமெரிக்கா தரப்புல செக் வச்ச மாரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு வியாபாரமாக தானே போகுது. அமெரிக்கா ஒரு சூப்பரான நாடாகணும்னா கண்டிப்பா யூரோப்பியன் யூனியன் போர்ல இருந்தாங்க அப்படிங்கும்போது, யூரோப்பியன் யூனியன் அதிகமான ஆயுதங்கள அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குவாங்க. சமீபத்துல தான் வந்து இந்த 2ஆம் உலகப் போரோட பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து கட்டி முடிச்சாங்க அமெரிக்காக்கு. இப்ப எல்லாம் திரும்பி கட்டணுமா இல்லையா? கப்பம் கட்டணுமா இல்லையா? வாழ்றாங்கன்னா கப்பம் கட்டணும். சும்மா எல்லா கடனையும் அடைச்சுட்டு நிம்மதியா இருந்துற முடியுமா? இந்த வட்டி குடுப்பாங்க தெரியுங்களா? அந்த வட்டி கரெக்ட்டா குடுத்து முடிச்சுட்டீங்கன்னா, கடன் வேணுமான்னு கேட்டே இருப்பாங்க போல இருக்கு. அது சில செய்திகள்லாம் வரும் இல்லையா? ஸோ அதே போல கதை தான் இங்கேயும். அமெரிக்கா வந்து கடன் குடுத்துருக்காங்க. கடன்லாம் முடிச்சுட்டோம்னா திருப்பி கடன் குடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக கண்டிப்பா எஸ்கலேட் ஆகும். அந்த டைம்ல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், சரி ஓகே ஆயுத வியாபாரம் ஜெய ஜெயன்னு நடக்குது. அமெரிக்கர்களுக்கும் வேலை வாய்ப்புலாம் இருக்குது. அதனால நடத்துங்கப்பா. சந்தோஷமா நடத்துங்க அப்படிங்கிறது போல அச்சதை போட்டு ஆரம்பிச்சு வச்சுருவாரா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மிடில் ஈஸ்ட்ல கண்டிப்பா அவர் ஒத்துக்க மாட்டாரு. கண்டிப்பா அது பிரச்சனை பெருசாகும். ஸோ அங்கேயும் ஆயுத சேல் ஆகணும், இங்கேயும் ஆயுத சேல் ஆகணும்னா ஜே ஜேன்னு கல்லா கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில இருக்கிறாங்களா? அப்படின்ற கேள்விகள் வந்து பத்தாததுக்கு சைட்ல அங்காளி பங்காளி இந்த பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே சொல்றது போலதான். ஏன்னா வேற வழி இல்ல. அங்கேயும் வந்து முடிவெடுத்துட்டாங்க. இதுல வந்து சீனாவோட கை இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்களே. இது எல்லாமே பியூரா ப்ரொபகண்டா. இது முழுக்க முழுக்க அமெரிக்க தரப்புல தான் எல்லாத்தோட வேலையும் இருக்கு அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. ஏன் அப்படின்னா, இப்ப பாகிஸ்தான்ல யாரோட பப்பெட் உட்காந்துருக்காங்க? மேற்குலக நாடுகளோட பப்பெட் தான் அப்படிங்கிறது உலகம் அறியா உண்மையா இது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சத்தியம் பண்ணி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன்னா சேபா ஷெரீப் அவர்கள் திரும்பி ஜெயிச்சுக்கிறாரு. இம்ரான் கான் அவர்கள் வந்து இருந்திருந்தா சீனாவோட ஆள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். இது இப்படித்தானே ஏன்னா ஜெயிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சதுல அமெரிக்கா இருந்து கன்சர்ன்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. மருடோ அவர்களோட எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரிஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. அது போல அங்க ஏதாவது தெரிவிக்கிறாங்களான்னா இல்ல. அதாவது இங்க வந்து வெனிசுவேலால ரொம்ப நோண்டி பார்த்தாங்க முடியல. இப்ப பிரேசிலுக்கு போயிட்டாங்க எலான் மஸ்க் அவர்கள். பிரேசில்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு பேன் பண்ணோடனே ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் எதுவா இருந்தாலும் ஒரு நாடு அந்த நாட்டோட பிரஜை வந்து அந்த நாட்டோட சுப்ரீம் கோர்ட்டை வந்து எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். ஏதாவது அந்த அந்த நாட்டோட உள்நாட்டு விவகாரம். அதாவது அமெரிக்கா மட்டும் அந்த நாட்டுக்குள்ள வந்து வேறு யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறவங்கள யோசிக்கிறாங்க இல்லையா பாலிடிக்ஸ்ல. அப்ப அதே போலதான் எல்லா நாடுகளுக்கும் இவங்க பணக்காரங்க அப்படிங்கிறதுனால எல்லா நாடுகள்ல போய் ஃப்ரீ ஸ்பீச்ன்னு சொல்லிட்டு வேலையை செய்யலாமா? அந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டதிட்டங்கள் இருக்கு. அந்த நாட்டோட சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்றாங்க அப்படிங்கும்போது, அதை கேட்டு நடந்துக்கணுமா இல்லையா? அந்த நாட்டோட அதிபராவே இருந்தாலும், அந்த நாட்டோட சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்கன்னா, கேட்டு நடந்துக்கணும் இல்லையா? அப்படிங்கிறது போல லூலா அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க. நம்ம சொல்ல முடியாது இல்லையா? லூலா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. பணம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் செஞ்சிட முடியுமா? அப்படிலாம் செய்ய முடியாது. சட்டதிட்டங்களை மதிச்சு தான் செயல் பண்ணணும். அமெரிக்கா கூட சட்டதிட்டங்களை அமெரிக்கர்கள் மதிக்கலாம். அதுக்குன்னு மத்த நாடுகளுக்கிட்ட போயி உங்க சட்டதிட்டங்கள நம்ம மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்திலயும் ஒத்துக்கிற மாரி இல்ல இல்லையா? அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட் தரப்புல இருக்கு. பட் இருந்தாலும் காசு இருக்கு என்ன வேணா செய்வாங்க அப்படிங்கிறது போல தான் இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம தான் இதுக்கு மேல என்ன மாரியான பரப்புரைகள்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். 2வது சீனா ஏன் வந்து புரொபகண்டாவா இருக்கும்? ஏன் வந்து சீனாவோட கை இந்த இடத்துல வந்து இருக்காது அப்படின்னா, இனிஷியலா இருந்துச்சு. இந்த மணிப்பூர் பகுதியில பிரச்சனை கிளப்பலாம், இது பண்ணலாம் அப்படின்றது வேலைகள வந்து சீனா தரப்புன்னு செஞ்சாங்க. அத அட்வான்டேஜா சில நாடுகள் பயன்படுத்திக்கிட்டாங்க. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன் இப்போ சீனாவோட கை இருக்காதுன்னா, இப்ப ட்ரேட் டெபிசிட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, சீனாக்கும் இந்தியாக்கும் வர்த்தகத்துல வந்து ட்ரேட் டெபிசிட் அதிகமா இருக்கு. நம்ம வந்து அதிகமான இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சைனால இருந்து பொருட்கள். அதனால தான் சீனாவோட எக்கானமி ஓரளவுக்காவது இருக்கு.
பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா சீனா மேல ஏகப்பட்ட தடைகள் போட்டிருக்காங்க. நம்ம டிக்டாக்க பேன் பண்ணோம். ஸோ அது போல வந்து ஏதாவது வேலையை செஞ்சாங்க அப்படின்னா நம்ம அரசாங்கம் ஒரு மூவ் பண்ணும் சீனாக்கு எதிர்த்து. ஸோ அதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது வேற ஒருத்தவங்களோட கை இருக்கு அப்படிங்கிறதுனால தான் எல்லாரும் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு போறாங்களோ போட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா சீனா இந்த பக்கத்துல கை வைக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அவங்களோட வர்த்தகம் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு வேலை இல்ல ஏதோ ஒரு கடும் கண்டனம் எல்லாம் தெரிவிப்போம் இல்லையா? அதுபோல எதுவும் இல்லாத போது மேபி சிஐஏவோட உள்குத்து வேலையா இருக்குமா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்தியால பல திங்க் டேங்க் தரப்புல இருந்து இது போல கேள்விகள் இருக்கு. ஏன்னா இந்த ரீஜன் இந்த பிராந்தியத்துல நம்ம இப்போ $3-4 ட்ரில்லியன் எக்கனாமியா இருக்கோம். இப்போ நம்மள புள்ளி பண்ண முடியும். அவங்க இழுப்புக்கு இழுத்து ட்ரை பண்ணலாம் அவங்க தரப்புல இருந்து. ஆனா நம்ம ஒரு $10 ட்ரில்லியன் எக்கனாமி அது போல பண்ணும்போது இந்த பிராந்தியத்துல வந்து யாராலையும் அப்படிலாம் செய்ய முடியாது இல்லையா? ஸோ அதை செய்ய வைக்க கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சில நாடுகள் நினைக்கிறாங்க. அது மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிறது போல தெளிவா புரியுது. ஸோ அவங்க தான் இந்த இடத்துல வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ்ல ஆட்சி கல்வி பண்றது எல்லாத்துக்கும் சம பங்கு இருக்கு. அதுல ஒண்ணே ஒண்ணு சிஏஏ அப்படிங்கிறது கிடையாது. சீனாவும் பங்கு இருக்கு, ரஷ்யாவுக்கும் பங்கு இருக்கு, அமெரிக்காவுக்கும் பங்கு இருக்கு. எல்லாரும் அவங்க கையை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயே ஒரு சிவில் வார் போகுது முதல்ல. ஒரு கவர்மெண்ட் வரும் இல்லையா? ஸோ அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும்போது கண்டிப்பா ஒரு சிவில் வார் வரும். அங்கேயே ஏகப்பட்ட சண்டை நடக்கும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. நடக்குதா என்னன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ எல்லா பக்கத்துலயும் மிகப்பெரும் பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் 3ஆம் உலக போரை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதோட அலர்ட் எல்லாரும் தந்துட்டு இருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தார் இல்லையா? வேர்ல்டு வார் 3 நோக்கி என்டர் ஆயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல எல்லா நாட்டு தலைவர்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அணிகள் சேர்றதுக்கான ஒரு வழியா இருக்கு. யார் யாரோட அணியில சேர வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் தான் எல்லாரும் இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அல்ஜீரியா இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் வச்சிருந்தாங்க எங்களை சேர்த்திக்கங்கன்ட்டு. இந்த பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அல்ஜீரியா நீங்க வந்து சேர்ந்துக்குங்க அப்படிங்கிறது போல. இது வந்து ப்ரிலிமினரி ஸ்டெப்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது ஒரு நார்மலா பார்க்கும்போது ஒரு பேங்க் எல்லாத்துக்கும் லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? ஆக்சுவலி இது ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் மாதிரி உருவாக்க போறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. என்னோட ஒரு கருத்து சொல்றேன். ஸோ இந்த சென்ட்ரலைஸ்டு பேங்க்ல நீங்க எந்த நாட்டோட பணம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? 5 கரன்சி மேபி சவுதி ரியால் கூட இருக்கலாம், ஈரானோட காசு கூட இருக்கலாம். ஆனா பிரதானமா இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ரூபல், இந்தியாவோட ரூபாய், சைனாவோட யுவான். இந்த 3 நாடு கரன்சிகளும் மேபி பிரேசிலோட கரன்சி இருக்கலாம், சவுத் ஆப்பிரிக்காவோட கரன்சி இருக்கலாம். பட் ஆனா மெயினா இந்த 3 நாடுகளோட கரன்சியா இந்த பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். யார் வேணாலும் வாங்கிக்கலாம். யார் வேணாலும் அவங்களோட ஃபண்டை கொண்டு வந்து உள்ள வச்சு இல்ல கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சு இங்க இருக்கக்கூடிய பணங்களை வாங்கிக்கலாம். ரெண்டாவது இந்த பணங்கள்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆயிருக்கும். ஆல்ரெடி நம்ம ரஷ்யாக்கும் நம்ம ரூபலுக்கும் நம்மளோட ரூபாயும் கனெக்ட் ஏற்படுத்தியாச்சு. நம்ம ஆல்ரெடி ரிசர்வ்ஸ் 2 நாடும் வாங்கி வச்சாச்சு. ஸோ இது போல மணியோட மணியை லிங்க் பண்ணியிருக்கோம். அந்தந்த நாட்டோட கரன்சி கோல்டோட லிங்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி கோல்டு வேணும்னா அவங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சோர்ஸை கொண்டு வந்து இந்த பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க்ல கொடுத்து நம்மளோட ரிசர்வ்ஸை வாங்கிக்கலாம். ஸோ நம்ம எல்லாமே ஃபாரின் ரிசர்வ்ஸா இருக்கும். இந்த பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்கை எல்லா பகுதியிலையும் வச்சு எல்லா நாடுல இருந்தும் எந்த கரன்சி வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்காக தான் பல நாடுகளும் பிரிக்ஸ்ல இணையறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஃபாஸ்டா நடக்குதோ அந்த அளவுக்கு பிரிக்ஸ் டெவலப் ஆயிரும். இதை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெளிவா சொல்லியிருந்தாரு. அமெரிக்காவோட ரிசர்வ் கரன்சி இந்த டாலருங்கிறது மட்டும் நம்ம கிட்ட இல்லாம போயிடுச்சு அப்படின்னா நம்ம 3rd ரேட்டட் கண்ட்ரியா மாறிடுவோம். வாழ்ந்து பார்த்தாதான் அந்த வழி என்னன்னு தெரியும். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நம்மளே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம 8 மணி நேரம் வேலை செய்யறோம் அப்படின்னா அமெரிக்கர்கள் 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க. இல்ல இந்தியர்களே அங்க போறாங்க 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஊதியமும் நம்மளுக்கு கிடைக்கிற ஊதியமும் ஒண்ணும் கிடையாது. என்னதான் நம்ம சொல்லிக்கிட்டாலும் ஏன்பா என்னதான் இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த அளவு காசு கிடைச்சதுன்னா நம்மளுக்கு இங்க கிடைக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் சரியா போயிருமானா அப்பெல்லாம் போகாது. ஏன்னா அவங்களோட பணம் வருமானங்கிறது அதிகமா இருக்கு. அந்த பணத்தை அவங்க வச்சுக்கிட்டா அந்த நாட்டுக்குள்ளேயே செலவு பண்ணதெல்லாம் மற்ற நாடுகள் வந்து செலவு பண்றாங்க ஈஸியா. ஸோ அதனால அதிகமான இடம் வாங்குறது ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கலாம் இல்லையா? அசெட் சேர்த்துறது இது போலலாம் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை தரம் வந்து நல்லா இருக்கு. ஆனா நம்மளுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ ஒன்ஸ் அந்த வேர்ல்ட் ரிசர்வ் கரன்சில நம்மளோட நாட்டோட கரன்சி வரும்போது நம்மளும் இந்த 3rd ரேட்டட் கண்ட்ரில இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொமோட் ஆக ஆரம்பிச்சிடும். அமெரிக்கா அந்த 3rd ரேட்டட் கண்ட்ரிக்கு வந்துருமா அப்படிங்கிற பயம் அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ வருமா என்ன அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம். இருதரப்புலையும் மிகப்பெரிய தாக்குதல் ரஷ்யா உக்ரைன். 2வது கீழே சேம் அதே போல இஸ்ரேல் காசாலையும் எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கு. இது எல்லாமே அமைதியா பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ ஒரு இடத்துல ஃபேவர் பண்ணி ட்ரம்ப் அவர்கள் முடிச்சு கொண்டு வந்துருவாரா? அப்படி இல்ல இது 3ஆம் உலக போர் தானா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். என்ன நடக்க போகுது இந்த விண்டர்ல அப்படிங்கிறது போல. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.